ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் டீ கடை ஆட்டுக்கால் கேக் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. கஜடான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சுவையான இந்த ஆட்டுக்கால் கேக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டையை நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்தாச்சுங்க. இது கூட இப்போ நம்ம 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. பிஸ்குட்டில் கரண்டி வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட உப்பு 2 பிஞ்ச் அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு. இட்லிக்கெலாம் நம்ம போடுவோம், இட்லி சோடாலாம் யூஸ் பண்ணுவாங்களே, ஆப்ப சோடான்னு சொல்லுவோம். அந்த சோடா தான் பேக்கிங் சோடா, ரெண்டுமே ஒன்று தான். சேர்த்துட்டு இந்த முட்டை கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/4 கிலோ மைதா மாவை சேர்த்துக்கலாம். ரவை 1/4 கப், அரிசி மாவு 1/4 கப். இப்போ நம்ம மாவுலாம் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த முட்டை சர்க்கரை அதோட ஈரப்பசையிலே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவைப்படுற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக போயிடாமல் மாவு பிசையணும். கரெக்டாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிறத விட கொஞ்சம் லூஸாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு பதத்தில் தான் நம்ம மாவு பிசையணும். இப்போ பாருங்கள், முட்டை சர்க்கரைலாம் சேர்த்து இந்த அளவுக்கு மாவு ஈரப்பதமாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஒரு மொத்தமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு லூஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மாவு லூஸாக இருக்கணும். இப்போ சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. பாருங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ இழுத்த இந்த அளவுக்கு வருது பாருங்கள். இதே மாதிரி பக்குவம் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு மாவு பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். மாவு தண்ணியாக போச்சுன்னா உங்களுக்கு வதன்னு ஆயிரும். ரொம்ப கிறிஸ்ப்னஸ் மேலே வராது கேக்குக்கு. ஸோ இந்த அளவுக்கு நல்ல திக்னஸாக கரெக்டான பதத்தில் மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஆட்டுக்கால் ரொம்ப சூப்பராக நம்மளே செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் அது மாவு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறி மாவு எடுக்கும்போதே உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் தெரியும். தேவையான சைஸ் மாவு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உருட்டிங்கன்னா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் உருட்டக்கூடாது. உங்களுக்கு அப்புறம் கிராக் விழுகாமல் போயிடும். நம்ம இதுக்கு தனியாக கிராக்லாம் நம்ம போட போகிறதில்ல. மாவு எடுத்து லைட்டாக உருட்டிட்டு நம்ம அப்படியே ஆயிலில் சேர்த்துடலாம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெடிச்சிரும். அதுதான் உண்மையான ஆட்டுக்கால் ரொம்ப சூப்பராக வரும். நம்ம கிராக் போட்டு வெடிக்க விட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நம்ம உருட்டி இந்த மாதிரி ஆயிலில் சேர்த்துருங்க. ஆயில் ரொம்ப லோ ஹீட்டில் தான் இருக்கணும். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுங்க. மிதமான சூட்டில் இருக்கையில் சிம்மில் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்மில் வச்சு தான் செய்யணும். அப்போ தான் உள்ளார நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளார சாஃப்ட்னஸாகவும் நல்லாயிருக்கும். கேக் உங்களுக்கு வேக வேக தன்னாலே வெடிச்சிட்டு வந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெடிச்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் கேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாஃப்ட்னஸாக இருக்குது பாருங்கள். சூப்பராக நம்மளுக்கு டீ கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் அதே சாஃப்ட்னஸோட சூப்பராக இருக்கும். இந்த பக்குவத்தில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஆட்டுக்கால் கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.